சுவாமி விவேகானந்தருக்கு அவரது 150ஆம் ஆண்டு பிறந்த நாள் நிறைவு விழாவில் பிரதமர் சோனியா ஆகியோர் புகழாரம் சூட்டினர். சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு பிறந்தநாள் விழா கடந்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி அன்று துவங்கியது. ஓராண்டாக நடந்த விவேகானந்தரின் 150வது நாள் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் ஞாயிறன்று நிறைவடைந்தது. இதையொட்டி டில்லி விஞ்ஞான் பவனில் நடந்த விழாவில் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். மன்மோகன் சிங் பேசுகையில், ஆசிரியர், தத்துவ ஞானி, மத அறிஞர், தியாகி, தேசியவாதி, சர்வதேச கொள்கையாளர் என பல பரிணாமங்களில் சிறந்து விளங்கியதாக விவேகானந்தரை புகழ்ந்தார். A teacher, a great philosopher, a great religious scholar, a patriot, a nationalist and an internationalist, Swami Vivekananda was all these. The idea that the whole world is one family has inspired millions of people all over the world. But I also believe it is an idea that defines India and the Indian view of the world. விவேகானந்தரின் கொள்கைகள் இன்றைய காலகட்டத்திலும் பொருத்தமாக இருப்பதாக கூறிய காங்கிரஸ் தலைவர் சோனியா, விவேகானந்தரின் போதனைகள், கருத்துக்களை உள்வாங்கி மதவெறிக்கு எதிராக இளைஞர்கள் போராட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். Swamiji's words are all the more weighty today as religious fanaticism of all hues threatens the peace of many nations and of our region. His ideas must be taken into the hearts and minds of our new generation of young Indians who will and must battle against fanaticism. சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை, எண்ணங்கள், செயல் திட்டங்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்டவை என்று புகழ்ந்த ராணுவ அமைச்சர் A.K. அந்தோணி, அதனால்தான் இந்திய வரலாற்றில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித இனத்தில் தனி சிறப்பு மிக்கவராக அவர் போற்றப்படுவதாகவும் கூறினார்.